Hi dears, welcome back to Sandhya's Creation. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர ஆல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிளாத் பேக்கில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படி நம்ம பெஸ்ட்டாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு ரெட் கலர் கிளாத் பேக் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைனான கிளாத் பேக். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ப்ளைனான கிளாத் பேக் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நான் இதை எட்ஜஸ்ட்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு தேவைப்படாத பீசஸ். ஸோ எல்லாமே கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கிளாத் கிடச்சிரும். ஸோ இதை வந்துட்டு நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு மடிச்சுட்டு கட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ நம்ம மடிச்சுட்டு கட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு 2 சைடு கட் பண்ணாலே போதும், 4 பீஸ் நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம 4 சின்ன சின்ன பீஸாக எடுத்துட்டோம். இப்போ இதை வந்துட்டு நான் எந்த மாதிரி மடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்களும் மடிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை 2ஆக மடிச்சிருக்கேன்னா இப்போ இதை 2ஆக மடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதையுமே நம்ம 2ஆக மடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அளவுக்கு ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பெட்டலை. ஸோ அந்த பெட்டலை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். அதாவது அந்த பெட்டலோட ஹைட்டை தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ எல்லா பெட்டல்ஸுமே ஒரே ஹைட்டில் தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடில் கிளிப்பு போட்டுட்டு இதில் வந்துட்டு ஆஃப் பெட்டலை மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஆஃப் பெட்டல் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 சைடுமே ஈவனான ஃபுல் பெட்டல் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம ஃபுல் பெட்டலுமே அப்படியே வரைஞ்சி கட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 சைடுமே ஈவனாக இருக்குமா அப்படின்னா இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நம்மளும் கரெக்டாக வரையணும், அதே மாதிரி நம்ம கட் பண்ணும் போதும் கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சிட்டு ஆஃப் பெட்டலாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அதை ஓப்பன் பண்ணும்போது ஃபுல் பெட்டலாக வந்துடும். அதே மாதிரி இத்தனை மடிப்பு மடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறையா பெட்டல்ஸ் ஒரே கட்டிங்கில் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் ஆகிருக்கும், அதை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பெட்டல்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அளவுக்கு ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட், அதுக்கப்புறமா ஒன்று வந்துட்டு ஒயிட். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஊசி நூலை வந்துட்டு கோர்த்து வச்சுருக்கேன். கோர்த்து வச்சுட்டு எண்ணில் இந்த மாதிரி நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டுட்டு சீலை தான் நான் கோர்த்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ உங்களுக்கு இதை எப்படி கோர்த்து அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் வந்துட்டு கோர்த்து உள்ளே சேர்த்துட்டேன். ஸோ இப்போ இந்த பெட்டலை எப்படி கோர்க்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ வந்து ஸ்லோவாக காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெட்டல் இந்த மாதிரி தான் நம்ம முடிச்சிருக்கோம். அதாவது இந்த பெட்டலில் இருக்க 2 எட்ஜஸுமே நடுவில் சேர்த்து அது வந்துட்டு மேல் பகுதியில் வர்ற மாதிரி சேர்த்து நம்ம கோர்த்துடணும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும் நான் சொல்கிறத விட. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸு மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த பெட்டலை. இப்போ வந்துட்டு இதுக்கு நம்ம ப்ளஸ் பண்ணணும். அதாவது ஆப்போசிட் சைடில் நம்ம வந்துட்டு இதை கோர்க்கும் போது அது வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி இதில் தான் நான் அந்த ஒயிட்டையும் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ரெட்டை கோர்த்து விட்டுருக்கேன். நம்மளுக்கு இந்த ஒரு கார்லாண்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஒயிட் கலர் நிறைய தேவைப்படும், ரெட் கலர் வந்துட்டு கம்மியாக தேவைப்படும். நீங்களும் இதே கலர் காம்பினேஷனில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத் பேக்கை பொறுத்து நீங்கள் வந்துட்டு உங்கள் கலர் காம்பினேஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்துட்டு நிறையா இருந்துச்சு, ரெட் கலர் வந்துட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதாவது ஒரு 2 பேக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒயிட் கலரை வந்துட்டு அதிகமாக போட்டுட்டு ரெட் கலரை வந்துட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த ரெட் கலருக்கு பதில் ஆரஞ்சு கலர் இருந்ததுனால் இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். பட் என்கிட்ட ஆரஞ்சு கலர் வந்துட்டு ப்ளைனாக கிடைக்கவே இல்லை. அதனால் நான் வந்துட்டு ரெட் கலர் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெட் கலரில் சேர்த்துட்ருக்கேன். ஸோ ஒயிட் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 லேயர்ஸ் வரைக்கும் நான் போட்டிருப்பேன். ரெட் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு கோர்க்கிறதுலையும் அதே லேயர்ஸை நீங்கள் வந்துட்டு கவுண்ட் பண்ணி சேர்க்கும் போது எல்லாமே ஈக்குவலாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாலை மாதிரி வரும்போது எல்லா பக்கமும் பூ வந்துட்டு ஒயிட் கலர் பூ வந்துட்டு ஈக்குவலாக தெரியும், அதே மாதிரி ரெட் கலர் பூவும் ஈக்குவலாக தெரியும். ஸோ நீங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணும்போது பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அப்போ பார்க்கறதுக்கு இன்னும் அழகாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட கிளாத் பேக் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் இதே கிராஃப்டை
பேப்பரில் கூட செய்யலாங்க, கலர் பேப்பர்ஸில். இதே மாதிரி கட் பண்ணி இதே மாதிரி கோர்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். பட் நம்ம அதை வந்துட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இதே மாதிரி தான் அதுவுமே இருக்கும். ஸோ கிளாத் பேக் இல்லாதவங்க இந்த மாதிரி நான் சொன்ன ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாலை மாதிரி செய்யணும்னு சொன்னீங்களா, அந்த வந்துட்டு இப்போ பூ மாதிரி நம்ம கட்டி வச்சுட்டோம். அதாவது பூ மாதிரி கோர்த்து வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சைடு எட்ஜஸில் 2 பக்கமே நூல் கொஞ்சம் அதிகமாக விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு டை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி 5 இது வந்துட்டு பூ ஒயிட் கலர்லேயும் 4 இது வந்துட்டு ரெட் கலர்லேயும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வேலை செஞ்சாகணும். அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா ரெட் கலர் உள்ளன் எடுத்திருக்கேன். உள்ளன் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு 30 to 40 டைம்ஸ் வந்துட்டு நான் சுற்றிக்கிறேங்க. என்கிட்ட எவ்வளோ நூல் இருக்கோ அந்தளவுக்கு நான் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம பாம் தான் செஞ்சிட்ருக்கோம். எனக்கு வந்துட்டு இதான் நான் ஃபஸ்ட் டைம் பாம் செய்கிறேன். இது வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக வருதா என்னன்னு எனக்கு தெரியலை. பட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக வரல அப்படின்னாலுமே நெக்ஸ்ட் வந்துட்டு செய்யும் போது கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 எட்ஜஸ்லேயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ அந்த கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அது எல்லாமே நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி உருட்டிக்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே ஒரு கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். நம்ம அதெல்லாமே ஈவனாக வந்துட்டு கட் பண்ணிக்கணும். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிக்கணும். அதுக்கு நிறையா கட் பண்ணிடாதீங்க. ஸோ அப்புறம் பால் வந்துட்டு நம்ம சிறுசாகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரிம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு அதுக்கப்புறமா நான் சீப் வச்சு கொஞ்சம் சீவிட்டு அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் அதே மாதிரி எனக்கு வரல. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் வந்துட்டு ஊசி நூல் கோர்த்து அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெட் கலர் அதிகமாக போட்டு அதுக்கப்புறமா ஒயிட் கலர் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு அப்புறமா இந்த ரெட் கலர் பாம்பை நான் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மணியை வந்துட்டு கோர்த்துக்கிறேன். இது வந்துட்டு மணி கிடையாது, தர்மாக்கோல் பீட்ஸ் தான். உங்கள்கிட்ட மணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இதையுமே நம்ம நாட் போட்டுடலாம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா கீழே பகுதியில் வந்துட்டு கொஞ்சம் நூல் விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எல்லா பீசஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒன்றா டைப் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நூல் விட்டுருங்க அப்படின்ட்டு அந்த நூலை வச்சு நான் இந்த மாதிரி கட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடை வந்துட்டு நான் அந்த சின்னதோடு சேர்த்து நாட் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த 3ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுறேன். இந்த மாதிரி நாட் போடும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நூல் வந்துட்டு விட்டுருந்திங்கன்னா அதை வந்துட்டு சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அழகான ஒரு மாலை மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். அதுவும் வேஸ்ட்டாக போகிற ஒரு கிளாத் பேக்கை வச்சு இவ்வளோ அழகான ஒரு மாலை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும் தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம செஞ்சும் காட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க கிளாத் பேக்ஸை வச்சு கலர் காம்பினேஷன் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த கிராஃப்டை செய்யுங்க. செஞ்சு இதை வந்துட்டு நம்ம நிறையா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் இந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பாய்.